நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் கைமணம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு தொக்குங்க, மாங்காய் தொக்கு. இது ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நாள் வச்சுக்கலாம், இல்லை ஒரு வாரம் தான் அது வச்சுக்கலாம். இது அந்த மாங்காய் தொக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். இட்லி, தோசை இதிலலாம் கூட தொட்டுக்கலாம் நீங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாங்காய். இது எப்படி பண்ணுறது, என்ன தேவையான பொருள்னு சொல்கிறேன் பாருங்கள். மாங்காங்க, மூக்கு மாங்காய் ஒரே ஒரு மாங்காய் தான் வெட்டி வச்சுருக்கேன் நான். பெரிய மாங்காய்ன்றதால கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூனு, வெல்லம் ஒரு பெரிய கட்டி. ஏன்னா இதில் காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கும். இது வெந்தயம் மட்டும் வறுத்து நுணுக்கிக்கணுங்க. வெங்காயம் மட்டும் வறுத்துட்டு அப்புறம் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அது 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் 1 கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் பெருங்காயத்தூள். பெருங்காயம் பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நீங்கள் சேர்ந்துக்க. இப்போ மாங்காய், இப்போ இந்த மாங்காய் நல்லா கொலைய வதக்கணுங்க. நல்லா கொலைய வதக்கணும் மாங்காய். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா இது குழஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெந்தய பவுட்ரு நல்லா வறுத்துட்டு நுணுக்கணுங்க. வெந்தய பவுடர் பச்சையாக நுணுக்கக்கூடாது, வறுத்துட்டு நுணுக்கணும் வெந்தய பவுடர். ரொம்ப சுலபம் இது பண்ணுறது. இதில் மிளகாத்தூள் உங்களுக்கு ஜாஸ்தின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். நான் கொஞ்சம் கம்மி தான் இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த வெல்லத்தை அப்படி போடுறேன். ஏன்னா இது மிளகாத்தூள் வாசனை போடுற அளவுக்கு கிண்ட போகிறோம். அப்போ இந்த வெல்லம் உங்களுக்கு கரைஞ்சிரும். அந்த அச்சு வெல்லம் சொல்லுவாங்க இல்லைங்க, அதில் ஒரு வெல்லம் போட்டிருக்கேன் அப்படி. ஏன்னா இதில் ஸ்வீட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இதில் மிளகாத்தூளும் போட்டிருக்கேங்க, இந்த வெல்லமும் போட்டேன். ஏன்னா இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் வதக்குவேன். அப்போ இந்த வெல்லம் கரைஞ்சிரும் தானாகவே. இது கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். முழு வெல்லம் போட்டேன், அப்படி கரைஞ்சி போச்சு. இப்போ கடைசியாக அதுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு தான் போடுறேன். அதுவும் கரையிற அளவுக்கு நீங்கள் விட்டுறணும். காரம் வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் நல்லா இது குழச்சி விடுங்க. மாங்காய் ருசியாக இருக்கும் இது குழச்சி விட்டிங்கன்னா. இப்போ பாருங்கள், இது ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதாங்க அந்த தொக்கு. இதை சாதத்தில் போட்டு, சூடாக சாதம் வச்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இல்லைன்னா தயிர் சாதத்தை ஊற்றி, தயிர் சாதத்துக்கும் இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இட்லிக்கு பிடிச்சவங்க இட்லியில் நான்லாம் பிசைஞ்சு சாப்பிடுவேன். இட்லியில் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.